ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு விதி ரகசியத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். நம்ம இந்த பூமியில் பார்க்குற எல்லா பொருட்களுமே எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது மனிதன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்கள், தீப்பெட்டி முதல் வானில் செல்லும் ராக்கெட்டு வரை எப்படி உருவாக்கப்பட்டு இருக்குது, எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு புரிதலுக்கு வந்தால் தான் இந்த ஈர்ப்பு விதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படுகிறது. தேவை ஏற்படும் போது ஒரு எண்ணம் வருது. அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு பொருள் இருந்தால் நம்ம தேவையை இது பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அந்த தேவை பெருசாக அவங்களுக்கு தெரியாது. நாள்பட அவசியம் தேவை அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்தி அவங்களுக்கு தோணும். திரும்ப அந்த தேவை இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், ஒரு உணர்வு, ஒரு வலி, ஒரு வேதனை, இதன் மூலயமா அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு வரும். அப்போது அந்த உணர்வு அதிகமாகும்போது ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். இப்படி திரும்ப தேவை அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ் மனதுக்குள்ளே பதிவாகும்போது இந்த ஆழ்மனமானது பிரபஞ்சத்தோட நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. நாம் ஆழ்மனதில் எதையெல்லாம் திரும்ப ஆழமாக பதிவு செய்கிறோமோ அதற்கான விடைகளை பிரபஞ்சம் நாம் பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ இல்லை சிந்திக்கும்போதோ இல்லை கனவிலோ ஏதோ ஒரு ரூபத்தில் அது விடைகளை கொடுத்துவிடும். பிரபஞ்சம் நம் ஆசைப்பட்ட விஷயங்களை இரண்டு வகையில் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று, நமக்கு ஐடியாக்களை கொடுத்து நம் முயற்சியின் மூலியமாகவே அடைவதற்கான வழிகளையும் காட்டும். அல்லது பிற சூழல் மூலியமாக மற்றவர்கள் மூலியமாகவும் நம் நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இப்படித்தான் நாம் இப்போ பூமியில் பார்க்கிற செயற்கையாக உருவாக்கப்பட்ட அனைத்து பொருள்களுமே உருவாக்கப்பட்டது. அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நமக்கு தேவையானது மிக அவசியமான ஒரு விஷயமாக நம் மனதில் இருக்க வேண்டும். அதை பற்றிய சிந்தனைகளை நாம் கற்பனையாக உருவாக்க வேண்டும். ஓகேங்களா? அந்த பொருள் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், எப்படி சந்தோஷப்படுவோம், எப்படி என்ஜாய் பண்ணுவோம், எப்படி உணர்வோம் அப்படிங்கிறத கற்பனையோடு நம்ம இருப்பது போல் வாழ வேண்டும். அந்த கற்பனை நம்ம உணர்ச்சி பூர்வமாக பதிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு சுடு தண்ணியில் கை வச்சா நமக்கு சுடும் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஒரு ஊசி நம்ம மேலே குத்துச்சுன்னா, ஊசியோ முள்ளோ ஏதோ ஒன்று குத்துச்சுன்னா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஒரு சுவையான உணவை நினச்சாலே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ருசித்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீர் சுரக்கும். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொருளை நினைத்து உணர்வுபூர்வமாக அனுபவிப்பது போல் நாம் நினைக்க வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். ஏன் அந்த உணர்வுபூர்வமாக கற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னா, உணர்வாக நம்ம பதிவாகக்கூடிய விஷயங்கள் தான் ஆழ் மனசில் பதிவாகும். நம்ம படிக்கிறதோ கேட்குறதோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒட்டி நம்ம அப்படியே கற்பனையாக பார்க்குறதோ இதெல்லாம் ஆழ் மனசில் பதிவாகாது. நம்ம உணர்வு பூர்வமாக எதை பதிவு பண்ணுறோமோ அதுதான் ஆழ் மனதில் பதிவாகும். உதாரணத்துக்கு, நம்மளை யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். ஏன்னா அது உணர்வு பூர்வமாக நம்ம பதிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஒரு திருமண சம்பவம் இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு சம்பவம் இப்படியெல்லாம் நடந்தால் அது வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். ஏன்னா அது உணர்வு பூர்வமாக நம்ம பதிவு பண்ணதுனால ஆழ் மனதில் அப்படியே பதிவாகிடும். அதுபோல் நம்ம உணர்வுபூர்வமாக எதை பதிவு பண்ணுறோமோ அதுதான் நம் ஆழ்மனதில் பதிவாகும். அப்போது நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் அடைவதற்கான மிக முக்கியமான விஷயம் இங்கே உணர்வு தான். இந்த பிரபஞ்சத்தோட பாஷையே உணர்வு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே
அந்த பாஷை உணர்வு பாஷையை பயன்படுத்தி நம்ம எதை ஒன்றாலும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து அடைய முடியும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கேட்கக்கூடிய பொருள் ரொம்ப நமக்கு அத்தியாவசிய தேவை, மிக முக்கியமான தேவை அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் நிச்சயமாக நம்ம அதை உணர்வுபூர்வமாகவே கேட்க முடியும். ஏதோ நம்ம ஆசைக்காக கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அதில் உணர்வுகள் வெளிப்படாது. இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம மையமாக வச்சு கேட்கும்போது தான் நம்ம உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வெளிப்படுத்த முடியும். இந்த பிரபஞ்சத்தோட பாஷைங்கிறதே உணர்வு பாஷை தான். ஓகேங்களா? நம்ம அந்த உணர்வு மூலயமா நம்ம கேட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் நிறைவேறும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி நீங்கள் அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஆழ் மனசில் அந்த ஃபீலிங்கை திரும்ப ஆழமாக பதிவாகும்போது உங்கள் ஆழ்மன பதிவுகள் காந்த ஆற்றலாக பிரபஞ்சத்திடம் சென்று ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயங்களை ஈர்த்து வந்து சேர்த்து விடும். ஓகேங்களா? இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.